ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் அமர இருக்கிறார். ஆங்கில தேதிக்கு மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த 25 நாட்களும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வதனால மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன், சகல கலைகளுக்கும் காரகன் இந்த சுக்கிர பகவான், அனைத்து இன்பங்களுக்கும் வித்தானவன் சுக்கிரன், அன்புக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவன் சுக்கிரன், அதிர்ஷ்டத்துக்கு காரகன், சிற்றின்ப காரகன், ஆண்களுக்கு களத்திர காரகன் இந்த சுக்கிர பகவான், பரணி பூரம் பூராடம் என்னும் 3 நட்சத்திரங்களுக்கு நாயகன் இந்த சுக்கிரன், சகல சுபிட்சங்களையும் வாரி வழங்கும் மகாபலம் பெற்றவர் இந்த சுக்கிர பகவான், ஆனந்தத்திற்கும் சௌபாக்கியத்திற்கும் பணத்திற்கும் காரகம் உள்ளவர் சுக்கிரன், வாகனக்காரகன் கட்டிடக்காரகன் இந்த சுக்கிர பகவான். அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்போ இந்த 25 நாட்களும் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான நாட்கள். ஏன் அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி நிலையில சஞ்சாரம் செய்திருக்கிறார். கூடவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார், சூரியன் புதன் சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்ப ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் கூட இன்னும் 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். அதாவது இன்னும் சொல்ல போனா மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒரு சிறப்பான இடத்திலே தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டாதிபதி சுக்கிர பகவானே அந்த இடத்திற்கு இந்த காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ இந்த காலகட்டம் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம். ஏன் அப்படின்னா அதிர்ஷ்டத்துக்கு காரகம் உள்ள சுக்கிரன் 5ஆம் இடத்துல ஆட்சி நிலையில சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த காலகட்டத்தில் உண்டு பண்ணும். சரி, 5ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி நிலையில சஞ்சாரம் செய்வதனால உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் சரியாக இருக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புது வேலை கிடைக்கும். அதே போல் நீண்ட காலம் குழந்தை பாக்கியவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து குழந்தை இருக்கும். அதே போல் ஆசைகள் பூர்த்தியாகும், நினைத்தது நிறைவேறும், புது வேலை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். அப்போ அதிர்ஷ்டம் தேடி வருங்க இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு. இன்னும் சொல்ல போனால் 8ஆம் அதிபதி சூரியன் சம்மந்தப்பட்டிருப்பதனால ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 13ஆம் தேதிக்குள்ள எதிர்பாராத ஏதோ ஒரு யோகம், ஒரு குருட்டு அதிர்ஷ்டங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிறைய பேருக்கு பாருங்க, இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லாட்டரியில் பரிசு விழுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. அதில் 5ஆம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ இந்த காலகட்டம் சிறப்பு தருங்க. மனசில் ஒரு சந்தோஷம், மனசில் ஒரு புத்துணர்ச்சி, மனசில் ஒரு ஆனந்தத்தை பார்க்க முடியும் மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில். அதே போல் பணப்புழக்கம் சிறந்து விளங்கும். இப்போ ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்கலாம் அசுர வளர்ச்சி பெற முடியும். இந்த காலகட்டத்தில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்தில் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. அதாவது நினைத்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் 10ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது வேலை உங்களை தேடி வரும். இந்த காலகட்டம் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டாதிபதி சுக்கிரனே அந்த இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ குரு பகவானுக்கு ஒரு பலம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில். அப்போ குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்கும் சிறப்பான காலங்கள். இப்போ 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து அந்த வீட்டாதிபதியே அந்த இடத்துல இருக்கிறாருங்கும் போது அந்த குரு பகவான் இன்னும் கூடுதல் பலத்தை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில். கிட்டத்தட்ட இன்னும் 1 வருடத்திற்கு உங்களுக்கு குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். பொதுவாக குரு பகவானுக்கு 5ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடங்க.
5ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அரசாங்க யோகம் கிடைக்கும். மிகப்பெரிய பதவிகள் தேடி வரும், உயர் பதவிகள் தேடி வரும். வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய காலம் சிறப்பான காலம். கூடவே சுக்கிரன் இருப்பது இன்னும் கூடுதல் பலம். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது. முக்கியமாக பணம் சார்ந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க மகர ராசிக்காரர்கள். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியே சஞ்சாரம் செய்வது, புது வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, கார் வாங்கிறது, போர் போடுறது, இப்படி நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை பார்க்க முடியும். நீண்ட காலம் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு எந்த மருத்துவ உதவியும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ இந்த காலம் ஒரு சிறப்பான காலங்க. உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் கொடுக்குங்க. சூரியன் 5ஆம் இடத்துல, 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார். எதிர்பாராத ஒரு திருப்பு முனை இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து மூலம் திடீர் முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அரசாங்க அனுகூலம் தேடி வரும். அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் யோகாதிபதிங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சனி புதன் சுக்கிரன் தான் யோகாதிபதிகள். அப்போ 5ஆம் இடத்துல இந்த புதன் பகவானும் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். இந்த 6ஆம் அதிபதி புதன் 5ஆம் இடத்துல இருந்தால் சுபகாரிய செலவுகள் வரும். நீண்ட காலமாக கட்டி முடிக்கப்படாத வீட்டை கட்டி முடிக்கலாம், எழுதப்படாத இடத்தை எழுதலாம். சுப செலவுகள் தேடி வரும். பிள்ளைகள் வழியில் சுபகாரியங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அதே போல் சுலப கடன் கிடைக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் ஆதி 5ஆம் இடத்துல கோணமேறி வலுவாக இருப்பது. அதே போல் பாக்கியாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ தகப்பனாருக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் மகர ராசியில் பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா தகப்பனாருக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் தகப்பனாருக்கு நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. அப்போ மகர ராசிக்காரர்கள் நினைத்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறி இருக்கிறது. முக்கியமாக மகர ராசியில் பிறந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். கலைத்துறை மூலம் அமோகமான ஒரு பணப்புழக்கம் ஏற்படும். அதே போல் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் தொழில் மூலம் அபார வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அரசியலில் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவிகள், கௌரவ பதவிகள் இந்த காலகட்டத்தில் தேடி வருங்க மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு. அதே போல் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். அதாவது அதிர்ஷ்டத்தை கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு காலமாக விளங்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல 3ஆம் அதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார். புது ஆபரணங்கள் எடுக்க முடியும். வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். புது வேலையாட்கள் அமைவார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். மனதில் ஒரு புது தைரியங்கள் ஏற்படும். அதே போல் விரையாதிபதினு சொல்லக்கூடிய குரு 5ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் அதிபதி இருக்கிறார். அப்போ பெற்ற பிள்ளைகளால் உங்களுக்கு சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும். பூர்வீக சொத்தை நல்ல விலைக்கு விற்கணும்னா அது இந்த காலகட்டத்தில் விற்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் நீண்ட தூர பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான காலங்கள். உங்களுக்கு குரு பகவான் சுக்கிரன் 5ஆம் இடத்துல கோணமேறி வலுவாக இருப்பது உங்களுடைய ஆசைகள் முழுமையாக பூர்த்தியாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருங்க. அதுவும் குருட்டு அதிர்ஷ்டமெல்லாம் அடிக்கும் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.